பழங்கால தமிழ் நகரம் ஒன்றில் செழிப்பான வாழ்க்கையில் வாழ்ந்தாள் கண்ணகி. புடவை அணிந்தபடி அமைதியாக இருந்தாள். அவளது கணவன் கோவலன் செல்வ வாழ்வில் மகிழ்ச்சியாக இருந்தான். செல்வ வாழ்க்கையின் மேன்மையில் மயங்கி கோவலன் ஒரு நாள் மன்னர் அரண்மனையில் நடனம் ஆடும் மாதவியுடன் பழகத் தொடங்கினான். இசையும் ஆடம்பரமும் ஆசைகளும் அவனை பிடிவாதமாக கட்டிப்போடின. மாதவிக்காக அவன் அனைத்தும் தியாகம் செய்தான். நாணயங்கள், நகைகள், வீடு அனைத்தும் கடன் மூலம் வீழ்ந்தன. கண்ணகி சோகத்திலும் அமைதியிலும் இருந்தாள். வாழ்க்கையின் மறுநடையைத் தேடி கோவலன் கண்ணகியுடன் மதுரைக்கு புறப்பட்டான். கையில் அவளது பொற்கச் சிலம்பு மட்டும். இருவரின் கண்களிலும் நம்பிக்கையும் துயரமும் கலந்து இருந்தன. மதுரைக்கு வந்தவுடன் ஒரு கடைக்குச் சென்ற கோவலன் அவனிடம் இருந்த பொற்கச் சிலம்பைக் கண்டு சந்தேகிக்கப்பட்டான். அரசரிடம் புகார் செல்லப்பட்டது. திருடன் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. தப்பாத குற்றத்திற்காக கோவலன் தலை துண்டிக்கப்பட்டது. வியாபாரியின் புகாரின் பேரில் அரசனால் அவன் கொடூரமாக தண்டிக்கப்படுகிறான். கண்ணகி கேட்கும் வரை அவன் உயிர் நழுவி விட்டது. அரண்மனையை அடைந்த கண்ணகி தன் சிலம்பை உயர்த்தி காட்டினாள். இது என் சிலம்பு, இதில் முத்து இருக்கிறது, அவருடையது தங்கம் என்றாள். மன்னர் திகைத்து தவறை உணர்கிறார். உண்மை தவறாக நடந்த நீதிக்காக கண்ணகி தன் தூய்மையை சாட்சியாக வைத்து மதுரைக்கு சாபம் விடுகிறாள். வானம் சிவக்கும், அக்கினி எழுகின்றது, மதுரை நகரமே தீக்கிரையாகிறது. அவள் தன் உணர்வுகளை விட்டுவிட்டு காட்டில் சென்று தியானத்தில் மூழ்குகிறாள். வானத்தில் இருந்து தேவர்கள் அவளை வரவேற்கின்றனர். கண்ணகி தெய்வீகமாக உயர்கிறாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.